வணக்கம். இது தடப் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு. 2025 காப்போத சாதாரணதர பரீட்சை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. பாடசாலை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு SLS சான்றிதழ் கட்டாயம். இலங்கையின் சீர்திருத்தம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மதுபாவனை உலகளாவிய சவாலாக மாறியுள்ள நிலையில் சர்வதேச மது ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 3ஆம் தேதி உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இது மதுவின் தீமைகள், அதன் சமூக மற்றும் உளவியல் விளைவுகள் மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான நாளாகும். இலங்கையில் மதுபாவனை அதிகரித்து வருகிறது. 2023ஆம் ஆண்டில் இலங்கையின் மதுபாவனை சுமார் 5000 மெட்ரிக் டன் ஆகும். இது 2028ஆம் ஆண்டுக்குள் சுமார் 5240 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இலங்கை உலகளவில் 95வது இடத்தில் உள்ளது. மது பற்றி பொதுமக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் மதுபானங்களை மிதமாக உட்கொள்ள அல்லது பல சந்தர்ப்பங்களில் முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி 2025 அக்டோபர் 2ஆம் தேதி மூடப்படும் நேரத்திலிருந்து 2025 அக்டோபர் 4ஆம் தேதி திறக்கும் நேரம் வரை மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்று மதுவரி ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரணதர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பு பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு காப்போத சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது எதிர்வரும் 9ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காரணம் கொண்டும் அது நீடிக்கப்படாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் வினவ வேண்டுமானால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். 011 27 84 208 அல்லது 011 27 84 537 அல்லது 011 27 85 922. அத்துடன் 011 27 84 422 என்ற தொலைநகல் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் புத்தளத்திலிருந்து மன்னாரோடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து மன்னாரோடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு SLS சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்தார். அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர், குறித்த திகதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். தற்போது குழந்தைகளுக்கு பால் வழங்கப்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள்
மாணவர்களின் மதிய உணவுப் பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் பல்வேறு விலைகளில் சந்தையில் விற்கப்படுகின்றன. இவற்றில் சிலவற்றிற்கு தரச்சான்றிதழோ அல்லது பயன்பாட்டிற்கு ஏற்றவை என்பதை குறிக்கும் அடையாளமோ இல்லை. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி சில தயாரிப்புகளில் புற்றுநோய் காரணிகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 2026 ஏப்ரல் 1 முதல் உணவு மற்றும் திரவங்களை சேமிக்க பயன்படும் தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்ய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுகிறது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இது நெருக்கடிக்கு பிந்தைய வலுவான முயற்சியையும் மேம்பட்ட நிதி ஆரோக்கியத்தையும் எடுத்து காட்டுகிறது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அதன் தகவல் தொடர்பு பணிப்பாளர் கீலி கோஷாக் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தற்போது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் 5வது மதிப்பாய்வை நடத்தி வருவதால் இந்த உத்வேகம் தொடர்கிறது. இது நாட்டின் தொடர்ச்சியான நிலைப்படுத்தல் முயற்சிகளுக்கு ஒரு முக்கியமான படியாகும். 2025 ஜூலை 1 அன்று IMF நிர்வாக குழு 4வது மதிப்பாய்வை முடித்தது. இலங்கையின் பொருளாதார கண்ணோட்டம் குறிப்பிடத்தக்க வகையில் நம்பிக்கைக்குரியதாக உள்ளது. பணவீக்கம் குறைவாகவே உள்ளது. அரசாங்க தரப்பிலிருந்து வருவாய் வசூல் மேம்பட்டு வருகிறது. சர்வதேச கையிருப்பு தொடர்ந்து குவிந்து வருகின்றது. நெருக்கடிக்கு பிந்தைய வளர்ச்சி 2024 5% மீண்டுள்ளது. இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும். வரவு செலவு திட்டத்தில் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 2022 8.2% இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.5% மேம்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் நிதியிடம் மற்றும் வெளிப்புற இடையங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு தொடர்ந்து அர்ப்பணிப்பு தேவை. உலகளாவிய வர்த்தக கொள்கை சூழல் நிச்சயமற்றதாகவே உள்ளது. இது இலங்கையை கவனமாக கொள்கை பதில்களுடன் நிர்வகிக்க வேண்டிய அபாயங்களை ஏற்படுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.